தோழர்களே வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மேலாத்தூர் ஊரில் நிற்கும். இந்த பகுதிக்கு உள்ள சமூக பிரச்சனை, இந்த வாய்க்கால் பிரச்சனை என்ன இருக்குங்கிறத அலசி ஆராய்வதற்காக நமது மணிமக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய எனது நண்பரும் ஐயா சொல்லைமணி அவர்கள் வழக்குரைஞர்கள் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு காண்கணும், யாரை பார்க்கணும், யார்கிட்ட முறையிடணுங்கிற கோரிக்கைகளை தெரியப்படுத்துவதற்காக அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாகவும் மணி மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் வருகை தந்துள்ள ஐயா சொல்லைமணி அவர்களை இந்த இனிய நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் மத்தியில் ஐயா அவர்களுடைய இனிய மாலை வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் மேலாத்தூர் பகுதியில் சீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து தென்கால் பிரிவு வழியாக வாய்க்கால் வருகிறது. இந்த வாய்க்காலில் மேலாத்தூரிலிருந்து வெள்ளமடம் போகக்கூடிய மேலாத்தூரிலிருந்து வெள்ளக்கோயில் போகக்கூடிய ஒரு மடை உள்ளது. அந்த மடையை திறந்தால்தான் தண்ணி ஒழுங்காக போய் அந்த 1500 ஏக்கர் பகுதி கிராமங்களுக்கு மற்றும் விவசாய பயிர்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறது. இந்த நீர் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி ஏற்பட்ட ஆற்று வெள்ளப்பெருக்கு, மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக இதில் இருக்கக்கூடிய தடுப்பு சுவர், மடை அனைத்தும் இந்த வெள்ளப்பெருக்கால் சிதிலமடைந்து சின்னபின்னமாக உடைந்து பழுதாகி கிடக்கிறது. இதை அப்போது இருக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏதோ ஏனாதானமோ தடுப்பு சுவர் கட்டப்படாமல் மணல் முறையை மட்டும் வைத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இதனால் தண்ணி போயாமல் இருக்கிறது. திரும்ப உடனே மழை வந்தால் அழுத்தியாச்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அதிக மழை வெள்ளமோ ஆற்று வெள்ளமோ ஏற்பட்டால் ஊருக்கு பெரிய ஆபத்து. இந்த ஆத்தூர் பகுதி மட்டும் இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளும் மிகவும் வெள்ளப்பெருக்கில் பேராபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே இங்கிருந்து வெள்ளக்கோயிலுக்கு போகக்கூடிய இந்த மடையிலிருந்து தண்ணி போகக்கூடிய அந்த வாய்க்கால் பகுதியில் அமலை செடிகள் மற்றும் சில மரங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருவாய்த்துறையினர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் இதை சரி செய்யப்பட்டு இது சிமெண்டால் ஒரு தடுப்பு சுவர் கட்டப்பட வேண்டும் மற்றும் இந்த மடையை சரி செய்து விவசாயத்தை பாதுகாக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். இது வெகு விரைவாக போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக சரி செய்து தராவிட்டால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முன்பு ஒரு விவசாய பெருங்குடி மக்களை திரட்டி கோரிக்கை மனு போராட்டம் நடைபெறும் என்பதை அதை நிறைவேற்றாவிடில் உடனடியாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பது. தோழர்களே வணக்கம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதி பெருவெள்ளத்தில் சேமிக்கப்பட்ட பெரிய சேதாரமான ஒரு பகுதி, வாழ்வாதாரத்தை இழந்த பகுதி. அருமையாக சொன்னாங்க. அதாவது இந்த மடை, இந்த கிடக்கு பாருங்கள், இந்த மடையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மடை எப்படி கிடக்கு பாருங்கள். இந்த மடை தான் வாழ்வாதாரம். அந்த வெள்ளக்கோயில் பகுதிக்கு ஒரு 1000 ஏக்கருக்கு தண்ணியை விவசாயத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மடை பகுதி வாழ்வாதாரத்தை இழந்து எப்படி கிடக்கு பாருங்கள், சிதலமடைந்து. அந்த பக்கம் வேறு மரம் கிடக்கு, அந்த பக்கம் அமலை செடிகள். அந்த கம்ப்ளீட்டாக அந்த மடையிலேருந்து போகக்கூடிய அந்த பாசன பகுதி தூர்ந்து போச்சு. அதே மாதிரி இந்த மணல் மூடைகள் அடித்து வச்சுருக்காங்க. தடுப்பு சுவரே கிடையாது. ஒரு சிறிய மழை வந்தாலும் போதும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மழை வந்துட்டாலே நிரம்பி மேலாத்தூரில் தண்ணி பெருகிட்டு. இந்த பகுதியெல்லாம் தொடர்ச்சி எறியணும், போர்க்கால அடிப்படையில் செய்யணுங்கிற கோரிக்கையை மணி மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் நமது அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக பேசியிருக்காங்க. விரைந்து இந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறதும் பேசியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு ஆர்ப்பாட்டம், கோரிக்கை மனுக்கு செவி சாய்க்கலைன்னா உடனே பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும். ஏன்னா மக்களுக்கும் பாதுகாப்பு. இந்த தண்ணி உடஞ்சி போயிடுச்சுன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் போச்சு. ஏற்கனவே பெருமழையில் பாதிக்கப்பட்ட பகுதி. அது மாதிரி அந்த பக்கம் விவசாய வாழ்வாதாரம் முடங்கி கிடக்கு. இந்த ரெண்டையுமே சீரமைச்சு தரணுங்கிற கோரிக்கையை ஆணித்தரமாக வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை நானும் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வைக்கேன். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செய்யணும். ஏன்னா அக்டோபர் மாதம் வந்தாச்சு, அடுத்தப்ப மழை காலம். அக்டோபரில் பெருமழை இப்போ எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஒரே நாளில் பெரிய மழை பெய்யும். அப்படி தான் போன டிசம்பர் 17 2023 பெரிய அபாயம் ஏற்பட்டுச்சு. அந்த கருத்துக்களையெல்லாம் அரசாங்கத்துக்கு செவி சாய்ப்பதற்காக அந்த கோரிக்கை வைக்கும். அப்போ அரசு அதிகாரிகள்லாம் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, மாண்புமிகு முதலுடைய கவனத்திற்கு, மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு வைக்கிறாங்க மணி மக்கள் இயக்கத்திலிருந்து. இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படிங்கிற கோரிக்கைக்காக தான் வந்திருக்கோம். அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வந்திருக்கோம், மணி மக்கள் இயக்கத்தின் சார்பாக வந்திருக்கோம்.
மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு குறிப்பாக நாங்கள் திரும்ப திரும்ப வைக்கோம். உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற காரணம் இது வாழ்வாதார பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் மற்றும் இருக்கக்கூடிய வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக உடனடியாக நீர்வளத்துறை மற்றும் வேளாண்மைத்துறை மற்றும் வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அபாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்கள் வந்து மழை பெய்யக்கூடிய மாதங்கள். அந்த காலத்தை முன்னிட்டு போர்க்கால அடிப்படையில் மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு மற்றும் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை பாதுகாக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய சாலைகள் பாதுகாக்கும் பொருட்டு உடனடியாக தடுப்பு சுவர் கட்டப்படுவதற்கான ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா, சோழமணி அவர்கள்.